வணக்கம். விருதுநகரில் தனியார் திரையரங்கு பவுன்சருக்கு கத்திக்குத்து திமுக கவுன்சிலர் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விருதுநகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகரில் ராஜலட்சுமி தியேட்டரில் நேற்று அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தை காண வந்த அஜித் ரசிகர்களுக்கும் தியேட்டரில் பவுன்சராக வேலை செய்து கொண்டிருந்த நபர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அது பின்னர் கைகலப்பாக மாறியது. பின்னர் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இச்சம்பவம் தொடர்ந்து பணி முடிந்து திரையரங்கு பவுன்சர் விருதுநகர் கலைஞர் நகரைச் சேர்ந்த தனுஷ்குமார் மற்றும் அவரது சித்தப்பா காளைப்பாண்டியுடன் சேர்ந்து விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் காப்பி கடையில் நின்று கொண்டிருந்த போது விருதுநகர் நகராட்சி திமுக கவுன்சிலர் மணிமாறன், அவரது நண்பரான திமுக நகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சக்தி என்ற ஜில்லு சக்தியின் சகோதரர் தாஸ், யானைக்குழாய் தெருவைச் சேர்ந்த பாலாஜி, தல தினேஷ், சந்தோஷ் மற்றும் மேலும் 3 பேர் சேர்ந்து பவுன்சர் தனுஷ்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பவுன்சர் தனுஷ்குமாரை தாஸ் மற்றும் பாலாஜி ஆகியோர் கூர்மையான கத்தியால் தலை மற்றும் மார்பில் குத்தி காயம் ஏற்படுத்தியுள்ளனர். படுகாயமடைந்த தனுஷ்குமார் தற்போது விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்தாக்குதல் சம்பவம் குறித்து பவுன்சர் தனுஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் திமுக கவுன்சிலர் மணிமாறன் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.